என் பேர் செந்தாமரை கண்ணன், முன்னாள் இராணுவம், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். எங்கள் கிராமத்தில் கிட்டத்தட்ட 15 வருஷமாக இந்த கழிவுநீர் வந்துக்கிட்டு இருக்கு. இதனால் பல பாதிப்பு வருது. இந்த பாதிப்புக்கு எந்த விதமான சொல்யூஷன் கிடச்சதில்லை. நாங்களும் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், எல்லாரிடமும் தெரியப்படுத்தியிருக்கோம். யாருக்கு தான் தெரியப்படுத்தல, விஓவுக்கு தெரியப்படுத்தியிருக்கோம், ஆர்ஐக்கு தெரியப்படுத்தியிருக்கோம், தாசில்தாருக்கு தெரியப்படுத்தியிருக்கோம், கோட்டை ஆட்சியாருக்கு தெரியப்படுத்தியிருக்கோம், கலெக்டருக்கு தெரியப்படுத்தியிருக்கோம், சிப்காட் மேடத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கோம், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தெரியப்படுத்தியிருக்கோம், டிக்கு தெரியப்படுத்தியிருக்கோம், இக்கு தெரியப்படுத்தியிருக்கோம். எல்லாரும் பண்ணியும் மெட்ராஸ் வரைக்கும் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் இந்த கழிவுநீரை வருஷம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க சாம்பிள். இது வரைக்கும் சாம்பிள் எடுத்து எதனால் இது பாதிப்பு, எதனால் வருது, இதனால் கிட்டத்தட்ட 300 ஏக்கர் நிலம் பாயக்கூடிய இடம் பாயிருக்கு. குடி தண்ணி இல்லை. எப்பயுமே ஜனங்களுக்கு கெமிக்கல் தண்ணி அடித்து எப்போ பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக் வருது. இதை மாதிரி இடையில கேன்சல். எங்கள் ஊரில் சேர்த்தாக்கா ஹார்ட் அட்டாக்கு கேன்சல், வேறு எந்த விதமான சாவு கிடையாது. ஊரில் எப்பயும் ஆக்சிடென்ட்டில் சாப்பிட்றோம், அதுமாதிரி எங்களுடைய ஊர் பூரா அதுமாதிரி இருக்குது. இது மாதிரி பாஞ்சிருக்கு. இந்த தண்ணி பரவநாத்துக்கு போகுது. பரவநாத்தில் இருக்க மீன் குஞ்சு கூட இருக்கிறதில்ல. இங்கே ஒரு புல் பூச்சி இருக்கிறதில்ல. இதை மாதிரி விளை நிலம் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் அளவுக்கு பச்சாங்குத்துலேருந்து சங்கிலிப்பம் வரைக்கும் எங்களுக்கு பாதிப்பு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தாக்கா டேன்பேக்கில் இருந்து இது சோழஞ்சாவடி வரைக்கும் பாதிப்பு இருக்குது. இதுக்கு எந்த விதமான இழப்பீடு கொடுக்கல. எல்லாமே கவர்மெண்ட் கொடுக்குது. கவர்மெண்ட்டோடைய ஃபண்டு எங்களுக்கு கிடைக்கல. அப்படி கிடைக்கலனாலும் எங்களுக்கு இந்த ஃபண்ட்லையாவது கொடுக்கலாம். ஜிஎஸ்ஆர் ஃபண்டில் கொடுக்குறாங்க, வேறு எங்கெங்கேயும் செய்கிறாங்க. இங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதி நிவாரணமாக கொடுக்கலாம். இது மாதிரி டெல்டா மாவட்டம்ன்றாங்க. டெல்டா மாவட்டத்தில் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க, விவசாயிக்கு. எங்களுக்கு கொடுக்கறதில்ல. இந்த தண்ணினால் எங்களுக்கு குடி தண்ணி கிடைக்கிறதில்ல. இதனால் பல விதமான பாதிப்பு இருக்குது. இந்த பாதிப்பை நிறைவேற்றுறதுக்கு டி அதுக்கு எடுத்துக்கிறது இல்லை. ஏன் எடுத்துக்கிறது இல்லைனாக்கா, நாங்கள் பெட்டிஷன் போட்டாக்கா அவருக்கு நல்லது நடக்குது. அதை நாங்கள் விலைக்கு சொன்னால் நல்லா இருக்காது. அது கொஞ்சம் அடுத்த இதில் சொல்கிறோம். ஏன்னா டிக்காக இருந்தாலும் சரி தான், ஈக்காக இருந்தாலும் சரி தான், எல்லாருக்குமே சொல்லி பார்த்துட்டோம். சிப்காட்டுக்கு சொன்னாலும் சரி. அந்த மாதிரி இந்த அசோசியேஷனை வச்சு அசோசியேஷன்லேருந்து அவங்ககிட்ட எல்லா பலனும் அவங்க கையில் இருக்குது. எங்ககிட்ட எந்த பலனும் கிடையாது. இப்போ நாங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டோம்னா எங்கள் மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் ஊர்லேயே 10 பேரை 2 கான்ட்ராக்டை கொடுத்து 10 பேர்கிட்ட சாராயம் வாங்கி கொடுத்து அவன் எங்கிட்ட ரோட்டில் போகும்போது சண்டைக்கு வருவான். என்னென்னு காரணக்கா, அவங்களுடைய பணசக்தியை காட்டுறாங்க. நாங்கள் எத்தனை தடவை மெனக்கிறது, எத்தனை தடவை செய்ய முடியும்? ஒரு மனுஷன் விவசாயம் பண்ணுறா, ஒன்றும் பண்ண முடியல. கூலி வேலை செய்கிறோம் எத்தனை நாளைக்கு மெனக்கிடுவான்? இந்த கவர்மெண்ட் அதை காதில் வாங்குறதில்ல. எல்லோரும் கேட்குறாங்க, இவருடைய மந்திரியோடைய தொகுதின்னு. மந்திரியோடைய தொகுதியை நாங்கள் என்ன பண்ணுறது? எத்தனை தடவை சொல்கிறது? அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க. எடுத்துக்கிற சூழ்நிலை அவங்க இல்லை. எல்லாருக்கும் சிப்காட்டோடைய உதவி தேவைப்படுது. அதனால் நாங்கள் இந்த கிராமம் 15 கிராமமும் சேர்த்துட்டாலும் அவங்களுக்கு சந்தோஷம்தான். யாருக்கும் இல்லை. ஒரே டைம் சாக மாட்டோம், மாற்றி நோயினால் செத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த பாதிப்பை அவங்க எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா எடுத்துக்கிட்டு இருந்தாக்கா, சாராயங்குடி சேர்த்துறானாக்கா அவங்க கொடுப்பாங்க, ஆக்சிடென்ட் சேர்த்துறானா கொடுப்பாங்க. இதுமாரி நாங்கள் சாவறதுக்கு யார் கொடுக்குறது? எங்களுக்கு சாவு எடுக்கிற சூழ்நிலையே நாங்கள் இல்லாத சூழ்நிலை இருக்குது. ஏழை மக்கள் என்றைக்கு கூலி வேலை செஞ்சு ஒரு மிராஸ்தாராக இருந்தவங்களாம் நீ கூலி வேலைக்காரன் ஆகிட்டான். ஏன்னா இடத்த பூரா எடுத்தாச்சு. இருக்கிற நிலமும் விளையிறது இல்லை. இந்த பாதிப்பை கொஞ்சம் கூட எடுத்துக்கிறது இல்லை. இந்த படிச்சிருக்காங்க, படிச்சுட்டு தான் வேலைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த கெமிக்கல்னால 1 வருஷம் இல்லை, 15 வருஷமாக இதே தான் இருக்குது. குடி தண்ணி இல்லை. எப்போ பார்த்தாலும் வரும். ஒரு டேங்கில் கொடுக்குறாங்க சிப்காட்டில். அது 5000 லிட்டர் 5500 லிட்டர் தெரியல. அந்த லிட்டரை நாங்கள் கிட்டத்தட்ட 210 கார்டு 600 பேருக்கு மேலே ஸ்ட்ரென்த் இருக்கும். இதுக்கு எப்படி பத்தும்? 1 லிட்டர் தண்ணியாக குடிக்க முடியும்? 10 லிட்டர் தண்ணியாக போத்தோம்? குடிக்கணும், தண்ணிக்கு சாப்பிடணும், எல்லாமே செய்யணும். இவ்வளோ ஒரு பாதிப்பு இருக்குது. இதை சிப்காட் எடுத்துக்கணும். இவங்க அசோசியேஷனை வச்சு எங்களை ஒரு ஒடுக்கி கொண்டு வர்றாங்க. அவங்க வெளியே தெரியாத அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. நாங்கள் மண்ணை கொடுத்ததுனால நாங்கள் அடிமையாகிட்டோம். அடிமையான சூழ்நிலை அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த ஊர்லேருந்தே வாழ்ந்துருக்காங்க. அன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க, சிப்காட்டில் கொடுத்தா மண் கொடுத்தவனுக்கு, நிலம் கொடுத்தவனுக்கு வேலை கொடுக்கணும், கல்வி அடிப்படை கொடுக்கணும்னு சொன்னால் குடி தண்ணியே கொடுக்க முடியல. குடி தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது. எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? கலெக்டர் ஐயா கிட்ட பல முறை சொல்லியாச்சு. சொன்னாலும் அதோட சொல்லுவார், இங்கே கூட்டி சொல்லுவார், இதை செய்யுங்கன்னு. எந்த முறையிலையும் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. செயலில் வரல. நானும் அடிக்கடி சந்திப்பேன், மீட்டிங் போவேன், விவசாய மீட்டத்துக்கு போவேன், கோட்டை ஆட்சியார் மீட்டிங் போவேன். எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் இந்த மக்களுக்கு சூழ்நிலை நாங்கள் பின்னடைஞ்சிட்டோம். 17 வருஷமாக இருக்குது. 17 வருஷமாக இருக்குது. 17 வருஷமாக இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது. தண்ணி பிரச்சனை. இந்த கெமிக்கலில் இது மாதிரி தண்ணி வருது. இந்த